அமெரிக்கா ஈரானின் அணு உலைகளை எப்படி குறிவைத்தது? அதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் என்ன? வரைகலை வடிவில் விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. அமெரிக்கா ஈரானை தாக்குறதுக்கு பயன்படுத்தின மிகவும் ஆபத்தான வெப்பன்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். முதலாவதா ஈரான்ல இருக்கக்கூடிய 3 அணு உலைகள் மீது தான் அமெரிக்கா தாக்குதல் நடத்துச்சு. அதுல இந்த ஃபோர்தோ அப்படின்ற அணு உலையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான அணு உலை. இதுல அவங்க விமானம் மூலமா வந்து அதுல இருந்து குண்டு போட்டு அதை தகர்த்தி இருக்காங்க. அதுவும் இந்த அணு உலைகள் எல்லாம் தரைக்கு அடியில செயல்படக்கூடியது, பங்கர்னு சொல்லுவாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதா நான் குறிப்பிட்டேன் இல்லையா, விமானம் அப்படின்னு சொல்லி, அது வந்து B2 விமானம், ஸ்டெல்த் விமானம்னு சொல்லுவாங்க. இதனோட ரெக்கைகள் வவ்வால் மாதிரி இருக்கும். வழக்கமா இருக்கக்கூடிய போர் விமானங்கள் மாதிரி இதோட ரெக்கைகள் இருக்காது, இந்த மாதிரி அமைப்புல இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த விமானத்துல 2 விமானிகள் பயணிப்பாங்க. ஒருத்தர் வந்து பைலட், இன்னொருத்தர் மிஷன் கமாண்டர். இதுல 2 குண்டுகளை அவங்க எடுத்துட்டு போக முடியும். இதனுடைய அமைப்பு பத்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ரெக்கையோட அமைப்பு வவ்வால் மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் ரேடார் கண்காணிப்புல சிக்காம இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி அமைப்பு. அது மட்டும் இல்லாம அது மேல ஒரு கோட்டிங் கொடுத்திருப்பாங்க, அதுவும் அந்த ரேடார் கண்காணிப்புல சிக்காம இருக்கிறதுக்காக கொடுத்திருப்பாங்க. இந்த விமானம் மூலமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா கிட்ட மொத்தம் 19 B2 விமானங்கள் இருக்கு. இதுல ஒரு விமானத்தோட விலை அப்படின்றது 18,100 கோடி ரூபாய் இருக்கு. இந்த விமானத்துல இருந்து குண்டுகள் போடப்படும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா GBU-57 அப்படின்னு சொல்லுவாங்க. இதை MOP அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய வேலை என்னன்னா, விமானத்துல இருந்து அந்த குண்டு போடப்பட்டதும் கீழே தரை வரைக்கும் போய் பங்கர்ல அட்டாக் பண்றதுதான். இப்போ இந்த குண்டை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு இன்ஜின் ஒன்று தனியா கிடையாது. ஆனாலும் விமானத்துல இருந்து போட்ட உடனே மிக வேகமா நீண்ட தூரம் போகக்கூடியது. அது மட்டும் இல்லாம இதுல GPS வசதி இருக்கு. அதனால துல்லியமான தாக்குதலை அதால மேற்கொள்ள முடியும். இதனுடைய அகலம் பார்த்தோம்னா 31.5 அடி இருக்கும், நீளம் 20 அடி இருக்கும். இதனுடைய வேலை அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 60 மீட்டர் வரைக்கும் தரையில இருந்து ஊடுருவும். இப்ப விமானத்திலிருந்து இந்த குண்டை போடுறாங்க அப்படின்னா தரை வரைக்கும் பயணிச்சு அதுக்கு பிறகு 60 மீட்டர் ஆழம் வரைக்கும் அதனால போக முடியும். அதனாலதான் அது பதுங்கு குழி, சுரங்கங்களை அழிக்கிறதுக்கு மிக சிறந்த ஒரு வெப்பனா பார்க்கப்படுது. ஆனா இப்போ இதனுடைய விலை 29 கோடி ரூபாய். அதே மாதிரி 2200 கிலோ வெடிப்பொருட்களை அது எடுத்துட்டு போய் வெடிக்க வைக்குது. இருந்தாலும் இப்ப இந்த அணு உலைகளை பொறுத்த வரைக்கும் அது 80 மீட்டர் 90 மீட்டர் அளவுக்கு ஆழம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப 60 மீட்டர் வரைக்கும் பயணிக்கக்கூடிய இந்த குண்டு உண்மையிலேயே அதை தாக்குச்சா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு.